வெல்கம் டு ரியாட்டிகபிள் பிளாக். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா வருணோட ஸ்கூலுக்கு. வருணோட ஸ்கூல் இல்லை, வருணோட ஸ்கூல் வந்து ஆனுவல் டே கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆடிட்டோரியம் நடக்குது. ஸோ அந்த ஆடிட்டோரியம் தான் போகிறோம். ஆனுவல் டே வந்து இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். வருணும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, உள்ள ஃபுல்லாக பாருங்க. ஸோ போகலாம்ப்பா. அவன் வருண் வந்து வருணோட ஸ்கூலுக்கு அழகாக வழி சொல்லுவாங்க. வருணோட ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக இருக்கும், அதனால அங்கே ஆடிட்டோரியம் இல்லை. அதனால எப்பயுமே ஒரு பெரிய ஸ்கூலில் ஆடிட்டோரியம் பிடிச்சி வைப்பாங்க. அந்த ஆடிட்டோரியம் தான் போயிட்டு இருக்கிறோம். வருண் படிக்கிற ஸ்கூல். ஸோ இது வந்து மாண்டேஸ்வரி இன்டர்நேஷனல் ஸ்கூலு. ஆனால் ஸ்கூல் வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி தானே, ஒரு 150 பிள்ளைங்க படிப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கூல் ஸ்பேஸ் வந்து சின்ன, அதனால ஆடிட்டோரியம் தான் இல்லை. ஆக்டிவிட்டிலாம் நடக்கும், கேம்ஸ்லாம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன். சோ அதனால நல்லா இருக்கும். கேம்ஸ்லாம் இருக்கும். வருணோட பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்சுவலா கேம்ஸ்லாம் இருக்கும், படிக்கிறது. இது மட்டும் இல்லாம வருண் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸ் வாங்குறான். ஸ்பெல் பி காம்படிஷன்ல ஒன் ஆஃப் த வின்னர் வருண். சோ ரொம்ப ப்ரௌட் எங்களுக்கு. எங்க அப்பா அம்மா கோலம் போட்டியில வின்னர். அதுக்காக எனக்கு சிரிப்பா வருது. ஆக்சுவலா ரங்கோலி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. நானும் பிரியங்காவும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோமா. எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இன்னைக்கு தான் ப்ரைஸ் தராங்க. வருணுக்கு ஸ்பெல் பிக்கு செகண்ட் ரன்னர் அப், அதுக்கும் இன்னைக்கு தான் ப்ரைஸ் தராங்க. ஸோ எங்க குடும்பமா சேர்ந்து நாங்க 2 ப்ரைஸ் வாங்குறோம் இன்னைக்கு. அதை தான் சொல்லிட்டு வரோம். வருணுக்கு கடைசியில் சாக்ஸ் எடுத்து வச்சோமானே தெரியல, பேக்ல எடுத்து வச்சிருக்கோம். ஷூ அலௌட் இல்லைன்ட்டாங்க உள்ள. சரி, அதனால டாக்டருக்கு வெறும் சாக்ஸ் மட்டும். டாக்டர் சார். ஹலோ டாக்டர் சார். டாக்டர் புட்டிபால். டாக்டர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. டாக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷண்ட்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போறோம் ஊசி போட. டாக்டருக்கு காஸ்டியூம் சூப்பரா இருக்குல்ல, நீட்டா இருக்குல்ல. ஸ்மார்ட் பண்ணி இல்ல டாக்டருக்கே நாங்கள் வந்து வைத்தியம் பார்க்குறோம்பா. நேற்று ஒரு 1 ஹவர் நான் விட்டுட்டு வெளியே போனேன். அதுக்கு அழுது இங்கே வா, இன்னும் வந்து ஊற்றிக்கலாம் வந்துச்சா. ஒரு 1 ஹவர் நேற்று வெளியே விட்டுட்டு போனேன். அதுக்கு அழுன்னு அழுது தொண்டையெல்லாம் போய் பாவம் எப்படி பேச போகிறான்னு தெரியல. டாக்டர் வாங்க. டாக்டர் புட்டிபால். அழகு. காலையில் வந்தோடனே தூங்கிட்டான். அவனோட வேலையை பார்க்குறான். அப்படியே தூங்கிட்டு இருந்தானா பிரச்சனை இல்லை, ஆனுவல் டே முடிகிற வரைக்கும். ஆமாம், 15th இயர் ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ 15th டேல வருண் வந்து டாக்டர் ஆக்ட் பண்ணுறான். ஆமாப்பா, டாக்டர் தான்ப்பா. Nice to see you once again. Welcome to you. And main சொல்ற நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்களுக்காக நம்ம குழந்தைகளுக்காக பார்த்து எல்லா குழந்தைகளையும் என்ஜாய் பண்ணுங்க. And the cinematographer and our directors Ramesh sir and Indra ma'am. And happiness from our soul. Unexpected. குழந்தைங்களுக்கு கிராஜுவேஷன் டே இருக்குல்ல, ஸோ அதுக்காக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வருண் பாய். Arun Krishna, Rihan. 98% and got 3rd place in the Appy Spell Bee contest.
Priyanka, mother of Varun Krishna Senior KG. Second prize. Rangoli competition, second prize winner. உலகத்தில் எதை எங்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம், நல்ல கருத்துக்களை உள்ளெடுத்துக்கிட்டு கெட்ட கருத்துக்களை எப்படி விலக்கி வைக்க வேண்டும் கூறுவதே இத்தலம். நான் ஃபேஸ்புக். நான் சின்னவங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். நான் இல்லாமல் உங்களுக்கு வேலையே இல்லை. ஆனால் என்ன, நான் பழசாயிட்டேன். என்ன இப்போ 80s கிட்ஸும் 90s கிட்ஸும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வருவாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறீங்களா? நான் தான் வாட்ஸ்அப். காலையில் எல்லாரும் எந்திரிச்சோடனே எல்லாரும் என்னதான் தேடுவாங்க. நல்லாமா எங்களுக்கு வேலையே நடக்காது. என்னை பார்க்காம எங்களுக்கு பொழுதே விடியாது. ப்ரெஷ் பண்ணுறதுக்கு மறப்பாங்க, ஆனால் நான் பார்க்கறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டாங்க. நேரில் பார்த்தா கூட குட் மார்னிங் சொல்லுவாங்க, ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு மறக்கவே மாட்டாங்க. அதான் யூடியூப். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை எப்படி இதுக்குள்ள தந்துடுவேன். நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தருவேன். நீங்க நினைக்காது மட்டும் இல்லாம நான் நினைக்காத சேர்த்து தருவேன். நீங்க என்ன ஓபன் பண்ணாலே டைம் போதே தெரியாது. நீங்க நல்ல கண்டென்ட் கொடுத்தா கோல்டு பட்டன், சில்வர் பட்டன், அப்புறம் நான் டைமண்ட் பட்டன் கூட கிடைக்கும். இதெல்லாம் கேட்டீங்களே, இதை ஷேர் பண்ண வந்துட்டீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் வந்துடுறேன். அழகா இருக்கிறவங்கள இன்னும் அழகா காட்டுவேன். தூங்கி எந்திரிச்சா கூட பாட்டா கூட அவங்களோட அழகா காட்டுவேன். அழகுன்றது நம்மளோட அழகு. நீங்க ஸ்லிம்மாக்கு ஜிம்முக்குலாம் போக வேண்டாம். ஒளியா கன்ஃபியூஸ் பண்ணா குண்டா காட்டுவேன், குண்டா கன்ஃபியூஸ் பண்ணா ஒளியா காட்டுவேன். உங்களோட சின்ன சின்ன தன்மைகளையும் பெரிய தன்மைகளையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். குக்கிங்ல இருந்து ரீல்ஸ் வரைக்கும் நான் ஃபேமஸ் ஆகுவேன். இப்போ தண்ணிங்க இருக்கிறேன். நான் உங்களோட சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸ்ல வந்து ஹெல்த் டிப்ஸ் வரைக்கும். அம்மா என்னப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அம்மா சொல்லி கொடுக்குவா? சரி அம்மா. கேக்குறீங்களா? சரி அம்மா. அப்பா என்னப்பா? எனக்கு மேத்ஸ்ல டவுட் இருக்கு, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? அப்பா காசுல டைம் ஆச்சு, வந்து சொல்லி தருவா? சரி அப்பா. அம்மா கிட்டயும் கேட்டாச்சு, அப்பா கிட்டயும் கேட்டாச்சு, வேற என்ன விரும்ப முடியும்? ஐடியா நம்பிக்கை தான் போனீங்கள. மைக்க போட்டு கீழே வந்து கொஞ்சம் வரீங்களா? அவசரமா வரீங்களா? இதோ வந்துட்டேன்.
உங்க குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணனால அட்வான்டேஜ் நடிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், நாங்க நடிக்கிறோம் டாக்டர். உங்க குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணனால எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரியுமா? தெரியும் டாக்டர். உங்க குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணனால கிளாஸ்ல அட்டென்ஷன் இருக்காது, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும், வீட்ல யார் கூடயும் சரியா பேச மாட்டாங்க, ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்தே இருப்பாங்க. அப்படிலாம் உங்க குழந்தை இருக்காங்களா டாக்டர்? ஆமா டாக்டர், அப்படியே என் குழந்தை இருக்கான். உங்க குழந்தைய ஃபோன் பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? வாட் இஸ் டாக்டர் நீங்க சொல்றதுனா நாங்க ஃபாலோ பண்றோம் டாக்டர். சொல்லுங்க. நீங்க அவங்களோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம், சைக்கிள் ஓட்ட வைக்கலாம், கதை சொல்லலாம், அது அவங்களோட சின்ன வேலைங்களை எல்லாம் செய்ய கற்றுக் கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்க பண்ணாவே உங்க குழந்தை ஃபோன் பாக்கெட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஓகே டாக்டர், நீங்க சொல்றதுனா ஃபாலோ பண்றோம் டாக்டர். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல்ல மேம்கிட்டயும் போய் கேட்டு பாருங்க, அவங்களும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாவே உங்க குழந்தை ஃபோன் பாக்கெட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஓகே டாக்டர். சோஷியல் மீடியாவை நம்ம தான் யூஸ் பண்ணணும், ஆனா சோஷியல் மீடியா நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது. எதையும் அளவா தான் பயன்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சி போனா இப்படிதான் நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைக்கு ஃபோன் கொடுக்க வேண்டாம். ஆனா மகேஷ் சார் கூட சொல்லுவார் குழந்தைங்களாம் ஃபோன் பார்க்க கூடாதுன்னு. ஆனா எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஃபோன் யூஸ் பண்றத பார்த்தே குழந்தைங்களுக்கும் ஃபோன் பார்க்கணும்னு தோணும். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க இருக்கிறப்போ ஃபோன் பார்ப்பாங்க, ஃபோன் பார்க்காம இருக்கலாமா? ஓகே, இருக்கலாம். That was really thoughtful. Thank you for the cute message, kids. Spell Bee contest winner Varun Krishna. நம்ம இப்ப ஊருக்கு கிளம்பிட்டோம். வருண் ஸ்கூல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க, லஞ்சு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போச்சு. வருண் டைலாக் அட்டகாசம் பிரிச்சுட்டான். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணுற வீடியோவில் பாருங்கள். தனி வீடியோவே போடலாம், 4 minutes கிட்ட இருக்குது. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.